குலத்தை காப்பது குலதெய்வம். நம்மளை 7 தலைமுறையும் காப்பாற்றினவங்க நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா? குலதெய்வத்தை நீ உபாசகம் பண்ணாம எந்த தெய்வத்தை நீங்க வேண்டினாலும் அது ஈடாகாது. ஃபர்ஸ்ட் குலதெய்வம் தான். அதுவும் குலதெய்வத்தை பார்க்காதவர்கள் மிக பெரிய சாபத்தை அனுபவிப்பாங்க. சில பேர் குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியாம இருக்காங்க. குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சுப்பிரமணிய சுவாமியாகவும் இருக்கலாம், சிவனாகவும் இருக்கலாம். இவங்க சில பேர் சொல்லுவாங்க அது பெருமாளா இருக்கக்கூடாது. ஆனா மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் கருப்பு சாமி தான் குலதெய்வமா. அதுக்கு காரணம் சில பேர் எந்த குலதெய்வம் தெரிஞ்சு அங்க போகாம இருக்கிறது தவறு. என்ன மாதிரி இது அனுபவிக்கும் அப்படின்னா, குலத்தை காக்கும் தெய்வம்ல விருத்தி இல்லாம, சங்கர்தி வித்தி இல்லாம பிரச்சனைகள் கொடுக்கும். குலதெய்வம் கிட்டணும், கிடைக்கணும், கிடைச்சாதான் நிவர்த்தி. அது வரைக்கும் தேடுதல் இருக்கணும். அவங்களோட ஆயுசே முடிஞ்சதா அவங்க பிள்ளைகிட்ட சொல்லி வச்சிடணும், சொத்தை பார்த்துக்கோப்பா, இதெல்லாம் முன்னாடி குலதெய்வத்தை கண்டுபிடிப்பா, நான் கண்டுபிடிக்க முடியல, நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லணும். டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் ஆக்டர் அண்ட் ஆஸ்ட்ரோ பிளானட் அனலைசர் ஸ்ரீராம் சந்திரசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீமாதா ஆயுள் தேகி, தனந்தேகி, வித்யாந்தேகி, மாகேஸ்வரி, சமஸ்த அகிலம் தேகி தேகிமே புவனேஸ்வரி, சர்வம் புவனேஸ்வரி. மற்ற கடவுளை கும்பிட்றதுக்கும் நம்மளோட குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் நம்ம வாழ்க்கையில் உணரலாம்? குலம் என்பது நம்மளோட மூதாதையர் என்று சொல்வதும் ஒரு அர்த்தம் உண்டு. மூதாதையர் அப்படின்னு சொல்ற ஒரு அர்த்தம் உண்டு. குலத்தை காப்பது குலதெய்வம். இப்போ குலம் இருக்கு இல்லையா, இந்த குலத்தை காப்பது குலதெய்வம். ஒரு கல்யாண கார்த்திகை, ஒரு ஏதோ ஒரு விஷயம் கடங்கப்படுது அப்படின்னா காசை முடிஞ்சு வை, ஓகே, 1 ரூபா முடிஞ்சு வை, 11 ரூபா முடிஞ்சு வை அப்படின்னு அவங்க வழக்கம் உண்டு. மஞ்சள் துணியில் முடிஞ்சு வை, இந்த மாதிரி உண்டு. அது ஏன் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால், நம்ம குலத்தையே காப்பாத்தினால நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா? நம்மளை 7 தலைமுறையும் காப்பாற்றினவங்க நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா? ஸோ அதனால குலதெய்வத்தோட பவர் இது மற்ற கடவுளுக்கும் இதுக்கும் என்ன இதுன்னா, குலதெய்வத்தை நீ உபாசகம் பண்ணாம எந்த தெய்வத்தை நீங்க வேண்டினாலும் அது ஈடாகாது. ஓகே, சரிப்பட்டு வராது. ஃபர்ஸ்ட் குலதெய்வம் தான். குலதெய்வப்படியாதான் நீங்க இஷ்ட தெய்வத்துக்கே போகணும். எல்லாரும் இஷ்ட தெய்வத்தையே குலதெய்வம் ஆக்கிடுறாங்க. இப்போ என்னோட இஷ்ட தெய்வம் புவனேஸ்வரி, என் குலதெய்வம் பெரியாண்டவர்னு மகாதானபுரம்னு திருச்சி ரூட்ல இருக்கு. சரியா? ஸோ அந்த குலதெய்வத்தையும் என்னோட புவனேஸ்வரியும் நான் ஒன்னாக்க முடியாது. இது வேற அது வேற. மலையாள தாந்திரிக்லாம் பார்த்தீங்கன்னா 5 விதமான இறைவன்கள் நம்ம வீட்டில் வச்சிருந்தாலும் 5 விதமான தட்டுகளை வச்சு அதுல நைவேத்தியம் தனித்தனியா வைப்பாங்க. ஓகே, அதுக்கு என்ன கான்செப்ட் சொல்லுவாங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்ற சாப்பாடு நீ சாப்பிடுவியா தட்டில் போட்டா, அதே மாதிரி தான் நான் அதை சாப்பிட முடியும், அதனால தனித்தனி தட்டு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சம்பிரதாயம் அவங்களோட இதுல இருக்கு. நல்லது யார்கிட்ட வேணாலும் கத்துக்கலாம், அவங்க கிட்ட ரொம்ப நல்லது. சில பேர் குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியாம இருக்காங்க. அவங்க என்னோட குலதெய்வம் இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி ரொம்ப தேடிக்கிட்டும் இருக்காங்க. அப்படி இல்லாதவங்க தான் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமா மாத்திக்கிறாங்க. குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று இருக்கு. இஃப் இட் கேன், அது ரொம்ப ஈஸி. இப்போ யாரு குலதெய்வத்தை தேடுறாங்களோ அவங்க அப்பா, தாத்தா, தாத்தாவோட அப்பா, அந்த தாத்தா அப்பாவோட தாத்தா அப்பாவோட அப்பா அப்படின்னு மாதிரி ஒரு 7 தலைமுறை அவங்களோட பெயர். சுந்தரேசன், நடராஜன், இந்த மாதிரி வைத்தீஸ்வரன், இந்த மாதிரி அவங்களோட பேர் எல்லாம் சிவன் பேராகவே வரும். இது எல்லாருக்கும் நான் சொல்ல வரல, சில பேருக்கு மாறுபடும். இது ஒரு கான்செப்ட். இதை அவங்களோட ஊர் என்ன ஊர், அதுக்கு அடுத்தது அந்த ஊரின் இடையில எவ்வளவு தூரத்துல சிவன் கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தப்பட்டிருக்கா, இது ஒண்ணு. கருப்பணசாமிங்கிறவங்களோட விஷயங்கள் எல்லாம் இன்னும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அந்த அவங்களோட பெயர்லயே அந்த ஒரு ஆற்றல் இருக்கும், அது கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி உண்டு. இதை தவிர எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்பிக்கை வளர்த்துக்கணும். நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு 2வது
எந்த குலதெய்வம் கண்ணில் தெரியலையோ அந்த குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு டெய்லி நம்ம தூங்கும்போது அந்த சுவாமியை நினச்சிக்கிட்டு படுக்கணும். எந்த சுவாமி தெரியலையோ அந்த சுவாமி என் கண்ணில் வா அப்படின்னு கேட்டு பிச்சை கேட்டு படுக்கணும். அவங்க உண்மையிலேயே அந்த ஆற்றல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 48 நாளைக்குள்ள எங்கள் கோயில் எங்கே இருக்குன்ட்டு காட்டும். இது ஒரு இது. அதுக்கு அடுத்தது ஜாதகத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம். இதோட கணக்கு தெரியறதுக்கு சோழி பிரசனம். இதை பார்த்தா குலதெய்வம் தெரியும். குலதெய்வம் நம்ம மேல கோவமா தான் இருக்கு அப்படின்றது என்னென்ன அறிகுறி கண்டுபிடிக்கலாம்? கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான விஷயம். குலதெய்வம் பித்துர் சாபம், இது ரெண்டுமே முக்கியமானது. என்னடா அது நம்மளோட அப்பா மாதிரி தானே கூட, ஏன் அதை வந்து குலதெய்வம் நம்மளை படுத்துறதுன்னு சொல்லக்கூடாது? என்னதான் அப்பா அம்மாவா இருந்தாலும் நீங்க உங்க அப்பா அம்மாவை பார்க்க போனா அவங்க கோபம் ஆவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா அந்த மாதிரி தான். ஆனா அது தெரியாத பாவம்னு ஒண்ணு இருக்கு, தெரிஞ்ச பாவம்னு ஒண்ணு இருக்கு. சில பேர் வந்து எந்த குலதெய்வம் தெரிஞ்சு அங்க போகாம இருக்கிறது தவறு, தெரியாம அது போகாம இருக்கிறது தவறு கிடையாது. அது தேடுதல போய் தான் சேரும். என்ன மாதிரி இது அனுபவிக்கும் அப்படின்னா, பிரெயின் சம்பந்தமாவோ, விருத்தி இல்லாம, குலம்னா குலதெய்வம் இல்லையா, குலத்தை காக்கும் தெய்வம் இல்லையா, விருத்தி இல்லாம, சங்கர்தி விருத்தி இல்லாம பிரச்சனைகளை கொடுக்கும். எந்தவித டெவலப்மெண்ட், இதெல்லாம் ஒரு சின்னது தான், இது 2 தான் ஃபர்ஸ்ட். எந்தவித டெவலப்மெண்ட் இல்லாம ஆக்கும். ரொம்ப குலத்துல ஒரு சந்தோஷம் இல்லாம செஞ்சிடும். இது எல்லாமே செஞ்சு. குலதெய்வம் கனவுல வந்தா அதுக்கு என்ன அறிகுறி? மிகப்பெரிய பிளெஸிங். நம்ம குலத்தை காக்க போகுதுன்னு அர்த்தம். குலம் நம்ம குடும்பத்திலேயே இருக்காருன்னு அர்த்தம். தெய்வம் என்னைக்கு நம்ம இஷ்ட தெய்வம் வந்தா நம்ம இஷ்டப்படுறதுன்னு அர்த்தம். குலம் நம்ம குலதெய்வம் நம்ம கூட வந்ததுன்னா குலத்தையே காக்க போறதுக்கு நம்ம கூடவே வீட்டோட ஃபேமிலியா. குலதெய்வம் இஸ் நத்திங் பட் இட்ஸ், அவங்க வந்து நம்ம ஃபேமிலியில ஒன் ஆஃப் த பர்சன். அதுதான் உண்மை. அதுதான் குலதெய்வம். குலதெய்வம் வந்து ஈஸ்வரனா இருக்கணுமா, பெருமாளா இருக்கலாமா, இல்லாட்டி என்னென்ன குலதெய்வம் மாதிரிலாம் நம்ம இருக்கலாம்? நம்ம அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அந்தந்த குடும்பத்தை சார்ந்தது. சுப்பிரமணிய சுவாமியாகவும் இருக்கலாம், சிவனாகவும் இருக்கலாம். இவங்க சில பேர் சொல்லுவாங்க அது வந்து பெருமாளா இருக்கக்கூடாது. ஆனா மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்கும் வந்து கருப்பு சாமி தான் குலதெய்வமா. அதுக்கு காரணம் வந்து நம்மளோட பாரம்பரிய காட் அவரு. அதனால அவர் குலதெய்வம் அதிகமா இருக்காங்க. பட்டு சில பேருக்கு சிவனாகவும் இருக்கு, பெருமாளாகவும் இருக்கு. நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியல இல்லையா? அந்த குலதெய்வம் தெரியல, ஒன்றும் கண்ணுக்கு படாதவங்களுக்கு சைவ வழியில இருந்தாங்கன்னா வைத்தீஸ்வர பெருமான் மாயவரம், வைத்தீஸ்வர கோயில், அங்க போய் வேண்டுதலை செஞ்சா நல்லது. இது வைஷ்ணவ வழியில இருந்தாங்கன்னா, ரெட்டியார் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்துல போயிட்டு சொல்றது நல்லது. அதுக்கப்புறம் தேடிக்கிட்டே இருக்கணும். இது பண்ணிட்டோமேன்னு விட்டுறக்கூடாது, அது வேற. இது இப்போத்தி நம்மள வந்து சரி பண்ணிக்கிறது மட்டும். குலதெய்வம் கிட்டணும், கிடைக்கணும், கிடைச்சாதான் நிவர்த்தி. அது வரைக்கும் தேடுதல் இருக்கணும். அவங்களோட ஆயுசே முடிஞ்சதா அவங்க உன் பிள்ளைகிட்ட சொல்லி வச்சிடணும், பா இந்த குலதெய்வத்தை சொத்தை பார்த்துக்கோப்பா, உன் பொண்டாட்டி என் அம்மாவை நல்லா, இதெல்லாம் முன்னாடி குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிப்பா, நான் கண்டுபிடிக்க முடியல, நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லணும். குலதெய்வத்தோட உருவம் இதுவா இருக்கணும் அதுவா இருக்கணும்ங்கிறது இது கிடையாது. குலதெய்வம்ங்கிறது ஈஸ்வரனா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம், அம்பாலா இருக்கலாம், மாரியம்மனா இருக்கலாம். மாரியம்மனுக்கும் அம்பாளுக்குமே ஒரு இது உண்டு, டிஃப்ரெண்ட் இருக்கு. அது நம்ம ஒரு தனி கான்செப்ட்ல அடுத்தது பார்ப்போம். மாரியம்மனுக்கும் அம்மன் அம்பாள் இது ரெண்டுக்குமே வந்து வேறு வேறு விஷயங்கள் உண்டு. அதை நம்ம கண்டிப்பா ஒரு இதுல பார்ப்போம். அந்த மாதிரி எந்த ஒரு இதுவாகவும் இருக்கலாம். இப்ப எங்க அம்மாவோட இது எடுத்துக்கிட்டீங்கன்னா மாரியம்மன், எங்க அப்பாவோட எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரியாண்டவர் நான் சொன்ன. இந்த மாதிரி யார் யாருக்கு எந்தெந்த வழிமுறைகள் இருக்குங்கிறதோ அது இது. அதுக்கு முன்னாடி ஒரு கடவுள், இப்ப எனக்கெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கடவுளை வந்து வழிமுறை பண்ணியிருக்காங்க. அந்த அதனாலையும் சில விஷயங்கள் தட்டுப்படுத்தப்போம். அந்த கடவுள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம இந்த கடவுள் நம்ம மற்றவங்க பண்றாங்களே இதுதான் நம்ம குலதெய்வமாங்கிறதும் ஒரு ஐடென்டிஃபை பண்ணி. குலதெய்வத்தை வந்து நம்ம மனசார நினைச்சு வேணுனாலும் கண்டிப்பா அவங்களோட அருள் கிடைக்கும். ஆனா மனசார மட்டுமே நினைச்சிட்டு வீட்டுல மட்டுமே மனசார வேண்டிக்கிட்டு ஆலயத்துக்கு போகாம விட்டா அதுல தவறு இருக்கா? ரொம்ப தவறு. எப்படின்னு கேட்டா, உடல்நிலை சம்பந்தமாவோ, ஃபினான்ஸ் ப்ராப்ளமாவோ, இல்லை வேற ஏதாவது ஒரு இதுல வந்து அவங்களால போக முடியவில்லை என்றால் தவறுதல் கிடையாது. உடல்நிலை சம்பந்தம் இல்லாமையோ, ஃபினான்ஸும் நல்லா இருந்து இல்லை வேற எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும்போது
இறைவனை அதுவும் குலதெய்வத்தை பார்க்காதவர்கள் மிகப்பெரிய சாபத்தை அனுபவிப்பாங்க. இதான் உண்மை. குலதெய்வத்தை வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாட்டி பார்க்கலாம்? வருடத்துக்கு ஒண்ணு. கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆனா பல வருஷங்கள் பார்க்காம மனசார நினைச்சு வேண்டிட்டு இருக்கிறவங்க மட்டும் இருக்காங்க. அதுலதான் தவறு இருக்கு. கண்டிப்பா உண்டு. கண்டிப்பா தவறு. ஒண்ணு உண்டு. அதை நான் சொன்னேன். முடிந்தோ முடியாமையோ, அதாவது இறைவனோட உடல், அந்த இறைவன் கிட்ட போறதுக்கு உடல், அப்புறம் பணம், இது இல்லாம இருந்த போது போகாம இருக்கிறது மிகப்பெரிய தவறு. பிறந்த குழந்தைய குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போலாமா? கண்டிப்பா அங்க அவங்கள தான் கூட்டிட்டு போகணும். சில குலத்துலலாம் வந்து 1 வருஷம் கழிச்சு முடியா இறக்குவாங்க. நீங்க பிறந்த குழந்தை பிறந்த உடனேவா? பிறந்த உடனே அது அவங்களோட கலாச்சாரத்தையும் அவங்கள சம்பிரதாயத்தையும் பொறுத்து உள்ளது. கொஞ்சமாவது வளரணும்னு சொல்லுவாங்க. எழுந்த உடனே போகணுங்கிறது எல்லா இதுலயும் இல்லை. ஏன்னா குழந்தைக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதனால இது உண்டு. சில பேருக்கு கூட கூட்டு போகலாம். அது அவங்க சம்பிரதாயத்தை பொறுத்தது, அவங்களோட இதை பொறுத்தது. நம்ம நேர்களுக்காக ரொம்ப நிறைய விஷயம் சொன்னீங்க. நன்றி. சர்வம் புவனேஸ்வரி.